குருவின் தினம் ஒரு சோடுகளில் ஒரு கோழி தன்னுடைய தன்மையை பற்றி ஒரு சிறு விளக்கத்தை கொடுக்கறதா கூட இன்றைய வாசகங்களை எடுத்துக்கலாங்க. அந்த இரையை அது ஒவ்வொரு இடத்துலையும் தேடி எடுக்கிற இடம் முழுவதும் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக புழுதியும் அங்கே மணலும் அதுக்கான கழிவுகளும் தான் இருக்குங்க. ஆனால் அதனுடைய இரையை அது எப்படி எடுக்குதுங்கிறதுக்கான ஒரு யுக்தி தாங்க இந்த கோழியின் தன்மை. வாழ்க்கைங்கிறதும் இதே போல் இந்த ஆடுகளும், அதாவது இந்த உலக பயணங்களில் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் எது உங்களுக்கான உணவு, அதாவது இறைத்தன்மை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதை உணர்ந்து உங்களுக்குள் எதை நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்ட பயணத்திற்கு வெற்றியாக அமையுங்க. அப்போது அங்கே இருக்கிற மணலோ கழிவோ இல்லை உங்களுக்கு தகாத ஒன்றோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போது அதுதான் உங்களுக்கான வாழ்க்கையின் மறுபாதையில் செல்றதுக்கான உங்களுடைய தேவையற்ற விஷயமாக கூட அமைஞ்சு போகுதுங்க. இன்றைய நாளில் இந்த பகுப்பாய்வுக்குள் நீங்கள் யாரெல்லாம் உங்களுள் நீங்களே உங்களை உணரும் பட்சத்தில் மீண்டும் ஒரு பகுப்பாய்வுக்குள் செல்லும் ஒரே ஒரு திறனை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்களே அதிபதியாகலாங்க. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.